வணக்கம். நான் தாமரை மன ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம வைக்கிறது தக்காளி ரசம் வைக்க போகிறோம். தக்காளி ரசத்துக்கு ஒரு பாத்திரம் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. கொஞ்சோண்டு கடுகு போடுங்க. கடுகு போட்டுட்டு அதுக்கு தேவையான புளி கொஞ்சமாக கரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு 5 தக்காளி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சி வச்சுட்டு நம்ம இந்த பாத்திரத்தில் கொஞ்சம் 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போடுவோம். காஞ்ச மிளகாய் போட்டுட்டு மிளகு சீரகத்தை போடுங்க. போட்டுட்டு நல்லா கொஞ்சம் வதக்குங்க. கொஞ்சம் வதக்கிட்டு இந்த தக்காளியை போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு கொதிக்கிட்டு விடுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சள் பொடி போடுங்க. பெருங்காயம் கொஞ்சம் போடுங்க. பெருங்காயம் போட்டுட்டு உப்பு போடுங்க. உப்பு போட்டுட்டு நம்ம கொஞ்சம் புளியை கரைச்சி ஊற்றுவோம். கொஞ்சம் புளி கரைச்சி ஊற்றிட்டு அதுக்கு தேவையான உப்பெல்லாம் போட்டுட்டு தண்ணியை திட்டமாக ஊற்றுங்க. தண்ணியை திட்டமாக ஊற்றிட்டு அதுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் போட்டுட்டு நல்லா ஒரு நல்லா கொதிக்கிட்டு இறக்கிடுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.